வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆஷா நினைவு பேசுகிறேன். இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தோட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னமோ நான் வந்துட்டு என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் குழந்தைங்களுக்கு செல்ஃபோன் கொடுக்கறது நிப்பாட்டுறதுக்கு ஒரு புரட்சி நடக்கணும்னு போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு மெசேஜ்னால், தினசரி கிளினிக்கில் சொல்ல முடியாத அளவுக்கு, தாங்க முடியாத அளவுக்கு செல்ஃபோனால் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு அவதியுற்று அவங்கள தினசரி பார்த்து 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 சலிப்பாகுது. நிறைய பேர் வந்து நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க? நான் திருப்பி சொல்கிறேன், வீடியோ போடுறதோடு சரி, என் வீடியோவே நான் திருப்பி பார்க்க மாட்டேன். இந்த வீடியோ எடுக்கிற சித்ரா ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, பிரதீப், அவங்க தான் ரிப்ளையே பண்ணுவாங்க. என் பர்த்டே அந்த மாதிரி இதுக்கு தான் நான் கமெண்ட்ஸ் பார்த்து மோஸ்ட்லி ரிப்ளை பண்ணுவேன். ஏதாவது கமெண்ட்ஸ் மெடிக்கலாக கேட்டிருந்தாங்கன்னா என்கிட்ட பிள்ளைங்க கேட்டுட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ முதல்ல நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களான்னு பார்த்தா, ஆமாங்க, நான் கரெக்டாக தான் இருக்கேன். அது சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது. ஒரு அம்மாவாகவும் எனக்கு தகுதி இருக்குது, ஒரு மருத்துவராகவும் எனக்கு அந்த தகுதி இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இந்த பிரச்சனை என்ன நடந்திருக்கு? 3 விஷயம் என் மனசு ரொம்ப பாதிச்சிச்சு. ஒரு விஷயம் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு பொண்ணு அவங்களோட லவ்வரோட சேர்ந்து தாத்தாவை கொண்டிருக்கு, காசுக்காகவோ ஃபோனுக்காகவோ. இன்னொன்று, ஒரு பையன் யுஎஸில் இந்திய வாழ் பையன் அவனோட அம்மாவையும் அவங்களோட தம்பியும் ChatGPT மெசேஜ் பார்த்து கொலை பண்ணியிருக்கான். 3வது, இன்னைக்கு மகாராஷ்டிராவில் காலையில் அந்த நியூஸ் பார்த்ததுலேருந்து என்னால் என் வேலையே பார்க்க முடியலங்க. நமக்கு என்ன போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வேலையை மட்டும் பார்க்குற ஒரு மனசு எனக்கு வர மாட்டேங்குது. அப்படியே வயிறு எரியுது. ஒரு பையன், 17 வயசு பையன், அவங்க அப்பா கிட்ட ஐஃபோன் வாங்கி தர சொல்லி கேட்டிருக்கான். அந்த பையனோட அப்பா மறுத்ததுனால ஒரு மலையோட உச்சியில் 3 மணி நேரம் நின்று பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அந்த கீழே ஆட் பண்ண ஃபோட்டோ மாதிரி. அந்த பிரச்சனை பண்ண உடனே அந்த அப்பா வந்து 3 மணி நேரம் கழிச்சு சரி அவனை காப்பாற்றிலாம் பிடிச்சி இழுக்கலான்னு ஒரு அட்டம் பண்ணி போகும்போது அந்த பையன் அப்பாவையும் இழுத்துட்டு கீழே விழுந்துட்டான். ஏன்னா அவன் ஸ்லிப்பில் நிற்கிறான், எட்ஜில் நிற்கிறான், இந்த எட்ஜில் நிற்கிற மாதிரி. அவன் அடுத்த ஒரு 10 செகண்ட்ஸில் அவங்க அம்மாவும் மேலேருந்து விழுந்து இறந்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. அதாவது புருஷனும் புள்ளியும் போயிட்டு இனிமேல் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற நொந்து போய் ஒரு தாயும் சாவ போகிறோன்னு தெரிஞ்சு, அப்பாவுக்கும் நம்ம பிள்ளையை காப்பாற்றலான்ற அக்கறையில் இது பண்ணியிருக்காங்க, நம்ம சாவ போகிறோன்னு தெரியாமல். ஆனால் இவங்க 2 பேர் செத்து போனது ஆக்சிடெண்ட், அம்மா இறந்து போனது கிட்டத்தட்ட ஒரு தற்கொலைன்னு சொல்கிறது கொலை தான். இது எவ்வளோ பெரிய வலியை உண்டாகும் சொல்லுங்கள். இதுக்காக நம்ம குழந்தைங்களை சுமந்து பெக்கிறோம். இது என்ன பண்ணணும்? குழந்தைலேருந்து 2 விஷயத்த மாற்றினா போதும். 2 விஷயத்த மாற்றினா நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை மாறிடும். முதல் விஷயம், உங்கள் குழந்தை பிறந்ததுலேருந்து முதல்ல உங்கள் குழந்தை உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுங்க. கேட்குறது, குழந்தைங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் வாழ்கிறதுக்கு சொல்லி கொடுங்க. ஒரு பெற்றோர்களாக நான் என் பிள்ளைகளுக்கு பண்ணது தான். என்னோட மகளை ரொம்ப அதிகமாக என் கணவர் கோவப்படுற மொமெண்ட் வந்து அவள் எதை பற்றியா கம்ப்ளைண்ட் பண்ணுறது. முதல்ல ஷேரிங் வேறு, கம்ப்ளைனிங் வேறு. குழந்தை பெற்றோர்களோட ஷேர் பண்ணுறது குறைஞ்சி கம்ப்ளைண்ட் பண்ணுறது கூட ஆகுது. ஸ்கூலில் காலையில் ஆரம்பித்தா ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து, டீச்சர்ஸ்லேருந்து, பஸ் டிரைவர்லேருந்து, வேன்லேருந்து, சீட்லேருந்து எல்லாத்தையுமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நான் நிறைய பார்ப்பேன். ஒரு ஹோட்டல் போனால் இந்த சாப்பாடு சரியில்லை, இல்லை இங்கே வந்துட்டு காரமாக இருக்குது, சீட் சரியில்லை, ஏசி வரல. அதாவது அவங்க பொழுது விடிஞ்சு பொழுது சாஞ்சா அவங்க வாழ்க்கை முழுக்கோ எதையோ யாரையோ, வெயில் அடித்தா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, மழை பெஞ்சா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, கூட்டமாக இருந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஒரு டிராஃபிக்காக இருந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதுதான் அந்த சூழ்நிலை. அதை எப்படி நம்ம ஸ்மூத்தாக ஓவர் கம் பண்ணணும், அதை எப்படி ஈஸியாக வாழணும், இதுதானே சொல்லித்தரணும். நான் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்துருக்கேன். பிள்ளைங்க ஏதாவது ஒரு போட்டியில் கலந்துக்கோங்க, அந்த போட்டியில் அந்த குழந்தை வின் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை வந்துட்டு சரி நான் தோத்துட்டேன், நான் நெக்ஸ்ட்டு நல்லா பண்ணி அந்த போட்டியை ஜெயிக்கணும் அப்படி தானே அந்த குழந்தை நினைக்கணும். அந்த அம்மா வந்து பரவாயில்லடா, இட்ஸ் ஓகே, நீ இன்னும் நல்லா ஃபைட் பண்ணு, நீ அடுத்த தடவை ஜெயிச்சுக்கலாம், இப்படி தானே அம்மா சொல்லணும். ஆனால் ஜட்ஜஸ் சரியில்லை, அந்த பார்ஷியாலிட்டி பார்த்தாங்க, அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டாங்க. உண்மையாகவே ஜட்ஜஸ் சரியில்லை, உண்மையாகவே பார்ஷியாலிட்டி பார்த்தாங்க, உண்மையாகவே அநீதியாக நீங்கள் தோற்றுருந்தா கூட அதை கம்ப்ளைண்ட் பண்ணாமல் யார் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி ஒரு நாள் நிச்சயம். மூஞ்சி தூக்கி வச்சுட்டு கோச்சிக்கிட்டு அந்த குழந்தை வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது, அந்த மதர் வந்துட்டு சரி வீடு ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், உன்னை டூர் கூட்டிகிட்டு போகிறேன், இல்லை உனக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. முதல்ல கம்ப்ளைண்ட் இந்த உலகம் இப்படி தான் இருக்கும். சர்வைவல் ஃபார் த ஃபிட்டஸ்ட் தான் இந்த வேர்ல்டு. யாருக்கும் நான் அன்பா கருணையா. நேற்று என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்துட்டு வரலட்சுமி நோம்பன்னைக்கு
கடவுளே பெண்களோட மனசுல கருணையும் அன்பும் பொங்கி வழியட்டும். அவங்க மனசுல இருக்கிற வக்ரம், ஈகோ, அவங்களுடைய சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அது தமிழில் ரொம்ப நல்லா நான் விவரித்து எழுதியிருந்தேன். அவங்களோட ஆணவம், நான் வந்துட்டு அதை ஆக்சுவலி முடிஞ்சு அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட இதில் ஆட் பண்ணுறேன். அது வந்து அழியட்டும்னு சொல்லி போட்டிருந்தேன். ஏன்னா பெண்களோட மனசில் வந்துட்டு அந்த ஒரு மேட்டிமை, அப்புறம் அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுது, நம்ம பேசின வார்த்தையோ செயலோ காயப்படுத்துது அப்படின்னு தெரிஞ்சும் ஒரு நாள் ராத்திரி உங்களால் நிம்மதியாக தூங்க முடியுதுன்னா உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்காது. இந்த ரெண்டே விஷயம் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்மளோட செய்கையோ சொல்லோ அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும். இதுதான் தரம். இதுதான் குழந்தை வளர்ப்பில் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். முதல் விஷயம், இந்த உலகத்தில் எதை பற்றி யாரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அட்ஜஸ்ட் பண்ணும், இல்லை இக்னோர் பண்ணும். இக்னோர் பண்ணிட்டு வளர்றதே ஒரு தப்பு தான், ஒரு டாமினன்ஸ். பட் ஓகே, அவங்க குலைச்சிக்குவாங்க. ரெண்டாவது விஷயம், நம்ம சொல்லாலேயோ செயலாலேயோ அடுத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டோன்னா நம்மளுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கணும். ஷுட் ஃபீல் கில்ட்டி. கில்ட்டியாக இருந்தால் தான் நீங்கள் ஒரு குட் சோல். கில்ட்டியாக நீ ஃபீல் பண்ணல, நம்ம பேசணும், அதை அவங்க கஷ்டப்படுத்தணும். அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தும் தெரிஞ்சே கஷ்டப்படுத்தணும்னு நினச்சி செயல்லையோ சொல்லலையோ நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு பீஸ் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிடலாம், ஆனால் நம்மளோட வாழ்க்கை நல்லாவே இருக்காது. அதுக்கு யாரும் சபிக்கணும்னு தேவையில்லை. யாரும் வந்து இதோட முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறாங்க. லைஃப் கிடையாது, இன்னையோட முடியல வாழ்க்கை. இன்னைக்கு தான் கடைசி நாளா, இல்லை இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிட்டோமா? யாரையும் ஜெயிக்கவே முடியாது. முதல் விஷயம், கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது விஷயம், நம்ம வந்து சொல்லாலேயோ செயலாலேயோ அடுத்தவங்க மனசை நோகடிக்கக்கூடாது. மூணாவது விஷயம், தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்க பழகிக்கணும். ஆமாம் நான் தோத்துட்டேன், ஆமாம் நான் தோத்துட்டேன், அந்த தோல்வியை ஒத்துக்கிட்டு முயற்சி பண்ணணும். நான் அதுவும் கம்ப்ளைண்ட்ஸில் வந்துடும் மோஸ்ட்லி. என்னால் நான் தோற்கிறத ஏற்றுக்கவே முடியாது, அட் எனி காஸ்ட் நான் தோக்கக்கூடாது, நான் ஜெயிக்கணும், நான் தான் ஜெயிக்கணும். இன்னொருத்தவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அதை இல்லை என்னால் அதை அக்செப்டே பண்ண முடியாது. அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் யாருக்கு வருதோ அவங்க சிலையாக வருவாங்க. நம்ம கல்லாக இருப்போம் பிறக்கும் போது, எல்லாருமே கல் தான். தோல்விகள் நம்மளை செதுக்கிக்கிட்டே இருக்கும். அந்த தோக்க நம்ம வாழ்க்கையில் அப்படியே பக்குவப்பட்டுட்டே வருவோம். எனக்கு கடவுள்கிட்ட நான் நேற்று ஒரு விஷயம் ரொம்ப வேண்டிக்கிட்டேன். என்னென்னா, நம்மளோட நெத்தி இருக்குல்ல, ஒரு தடவையாவது நம்ம நெத்தி வந்து இந்த மண்ணை இப்படி படணும். அதுக்கு தான் கோயிலில் நம்ம தலையை வந்து இப்படி வைப்போம். எதுக்காக நம்ம தலையை இப்படி வைப்போம்னா, நம்ம வந்து ஒன்று நம்ம ஒரு நாள் மண்ணுக்குள்ளே தான் போக போகிறோன்றது. அதுதாண்டி நம்ம தன்னைத்தான் தாழ்த்துகிறோம்னா உயர்த்தப்படுவாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை தாழ்த்திக்கிறோமோ அதில் ஒன்றுமே குறைஞ்சி போயிடாது. டவுன் டு அர்த்தாக இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தாழ்த்திக்கிற பக்கம் வந்து குழந்தைலேருந்தே சொல்லி கொடுத்துடணும். நீ அதாவது பிறப்பால் யாருமே உயர்ந்தவங்களும் இல்லை, யாருமே தாழ்ந்தவங்களும் இல்லை. படிப்பால் யாருமே உயர்ந்தவங்களும் இல்லை, யாருமே தாழ்ந்தவங்களும் இல்லை. ஒருத்தவங்களோட நடத்தையாலும் செய்கையால தான் நம்ம உயர்வோம். நிறைய பேர் வந்து நம்மளோட ஃபேமிலி, ஸ்டேட்டஸ், வசதி, பணம், நம்ம உழைச்சது எவ்வளோன்னு பார்த்தா நம்ம உழைப்பு எதுவுமே இருக்காது. நம்ம தாத்தா பாட்டி உழைச்சிருப்பாங்க, நம்ம அப்பா அம்மா உழைச்சிருப்பாங்க. அந்த உழைப்பை நம்ம அனுபவிக்கிறோம்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கடவுளுக்கு நன்றி சொல்லணும், நன்றியாக இருக்கணும். நான் இந்த குடும்பத்தில் பிறந்தேன், எனக்கு இப்படி லைஃப் கிடச்சிது, நன்றி கடவுளே, சந்தோஷம். ஏன்னா நான் எதுவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணல, நான் டிசர்வே பண்ணல இந்த லைஃப்பை, ஆனால் நான் ஏதோ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கேன், நான் இந்த லைஃப் டிசர்வ் பண்ணுறேன், அதுக்கு நன்றியாக இருக்கணும். இவங்க இப்படி நன்றியாக இருக்காங்கல்ல, அவங்க லைஃப் எப்படி இருக்கும்னா நல்லாயிருக்கும். அவங்களோட எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்கள். இப்போது பிறப்பினாலேயோ பணத்தினாலேயோ நான் ஒரு உயர்வான இடத்துல இருக்கேன், நான் உயர்ந்தவ அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நான் என்ன வேலை வெட்டி பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை. நான் என்ன உழைக்கிறேன், ஒன்றுமே இல்லை. அப்புறம் உழைக்கிற 4 பேர் ஏளனமாக பேசுகிறேன், கிண்டல் பண்ணுறேன், என்னோட கீழே நடத்துகிறேன் அப்படின்னு நான் இருந்தேன்னா என்னோடய லைஃப் எப்படி இருக்கும்? மேபி நான் நல்லா இருக்கலாம், ஆனால் என் கண் முன்னாலேயே நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நல்லா சொல்லி கொடுத்துருக்கலாமே, பிள்ளைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லி கொடுத்துருக்கலாமே, நம்ம சொல்லி தரலையே அப்படின்னு நான் வருத்தப்படுவேன். அப்போது இது வந்து நம்மளுடைய வசதியோ நம்மளோட பணமோ நம்மளோட வாழ்க்கையை முடிவு பண்ணதுன்னா ரொனால்டோட லைஃப் தான். ரொனால்டோ நினச்சா உலகத்தில் உள்ள டாப் மில்லியனர்ஸை கூப்பிட்டு ஒரு கல்யாணத்தை பண்ண முடியும், அவங்க பையனுக்கு டாப் லைஃப் கொடுக்க முடியும். ஆனால் ரொனால்டோ அவரோட பையனுக்கு
நீ ஹார்ட் ஏர்ன் பண்ணு. உழைப்பால மட்டும்தான் ஒரு வெற்றி அடையணும். உழைப்பால கிடைச்ச வெற்றிக்கு தான் நீ சந்தோஷப்படணும். யார் பிள்ளைகளுக்கு சொல்லித்தராங்களோ அந்த ஹார்ட் ஒர்க் தான் விக்ட்ரி, அதை யார் டீச் பண்றாங்களோ அவங்களோட குழந்தைகள் உலகம் போற்றும் பிள்ளைகளா சாதனையாளர்களா இருப்பாங்க. உழைப்புனால வராத வெற்றியை என்ஜாய் பண்ணவோ அனுபவிக்கவோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் போயிடும். அவங்க பெருசாக அச்சீவே பண்ண மாட்டாங்க லைஃப்ல. உழைச்சி வேர்வை சிந்தி வர வெற்றியை அனுபவிக்கிறவங்க தான் சாதனையாளர்களாகவும் சரித்திரம் படைக்கிறவங்களாகவும் அடுத்தவங்கள திரும்பி பார்க்குற ஒரு வாழ்க்கையும் வாழ முடியும். ஒரு மொபைலில் ஒரு கேம் விளையாடி ஒரு லெவல் ஜெயிச்சிட்டா, நான் வந்து பிளாட்டினம் பிளேயர், நான் வந்து கோல்டு பிளேயர், நான் சில்வர் பிளேயர்ன்றது பெருமையே இல்லை. அது உழைப்பு கிடையாது. அது விர்ச்சுவல் விக்ட்ரி. விர்ச்சுவல் விக்ட்ரி வில் கில் யோர் லைஃப், வில் கில் யோர் பீஸ், வில் கில் யோர் ஃபியூச்சர். அதை சொல்லிக் கொடுங்க. அதை நீங்கள் கில் பண்ணலன்னா உங்கள் குழந்தைங்கள ஒன்று உங்கள் குழந்தைங்களே அவங்கள கில் பண்ணிக்கிறாங்க, இல்லை அவங்களால நம்மளும் சேர்ந்து we also get killed. அப்போ விர்ச்சுவல் விக்ட்ரியை செலிப்ரேட் பண்ணக்கூடாது. ஃபேஸ்புக்கில் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் பெரிய ஆள். ஸோ அது விர்ச்சுவல் விக்ட்ரி. ஃபேஸ்புக்கில் நான் வந்துட்டு ஒரு இது இருக்குது, எனக்கு இத்தனை லைக்ஸ் வருது, அவங்களுக்கு லைக்ஸ் கம்மியாக வருது, அது ஒரு வெற்றியே இல்லை, அது ஒரு சாதனையே இல்லை. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு மனசில் அன்போ சமாதானமோ சந்தோஷமோ, ஒரு கவலையாக இருக்கிற நாளில் ஒரு ஆறுதலும், ஒரு நோயாக இருக்கிற நாளில் ஒரு தீர்வும் என்னால் கிடைக்கிறது தான் என்னோட வெற்றி. அதை மட்டுமே நான் கடவுளுக்கு அதுக்கு தகுதியாக என்னை வச்சிருக்கிறதுக்கு நான் நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன். அதை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு வீட்டில் அமைதி கிடைக்குது, ஒரு வீட்டில் சந்தோஷம் கிடைக்குது, ஒரு வீட்டில் சமாதானம் இருக்குது, அதுக்கு நான் காரணமாக இருக்கேன்னா நீங்கள் உங்களை கொண்டாடிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு டீச் பண்ணுங்க. பிள்ளைங்க ஒரு கற்பனையான வேறொரு உலகத்தில் இருக்காங்க, கற்பனையான உலகத்தில் இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இது பண்ணால் ஒருத்தவங்களுக்கு கஷ்டமாயிரும், இது வந்து நம்ம செய்கையோ சொல்லோ இருக்குன்னா கூட அதை செஞ்சுட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணாமல் போகிறவங்க 2 வயசாக இருந்தாலும் ஆபத்து தான் சொசைட்டிக்கு, 20 வயசாக இருந்தாலும் சொசைட்டிக்கு ஆபத்து தான், 60 வயசானாலும் அவங்க கடைசி வரைக்கும் லைஃப்பை உணரவே இல்லை. ஆனால் இந்த வாழ்க்கையை அவங்களுக்கு ஒரு நாள் புரிய வைக்கும். அன்பாக இருக்கலாம், ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம், அன்பை விதைக்கலாம், அதில் எந்த வகையிலும் தாழ்ந்து போயிட மாட்டோம். இதை லைஃப்பில் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் பண்ணுங்கள். யாரோ ஒரு குழந்தை ஃபோன் வச்சுட்டு எங்கேயாவது வீட்டில் உட்காந்து விளையாடிட்டு இருக்குன்னா நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு நமக்கு என்ன போச்சுன்னு போகிறது வந்து மனிதாபிமானம் இல்லை. இப்போ இருக்கிற காலம் கீழே அடிபட்டு விழுந்து கிடக்கிற ஒருத்தவங்களுக்கு போய் கை கொடுத்து தூக்கி விட்டு ரத்த வெள்ளத்தில் இருக்கவங்களுக்கு உதவி பண்ணுறது எப்படி மனிதாபிமானமோ, ஃபோன் பார்த்து மூழ்கி கிடந்து எதிர்காலத்தை தொலைச்சிட்டு இருக்கிற ஒரு குழந்தை உங்கள் அண்ணன் பிள்ளையாக இருந்தாலும் அக்கா பிள்ளையாக இருந்தாலும் மாமா பிள்ளையாக இருந்தாலும் கிட கெட்டு குட்டிச்சவராக போட்டோம், அந்த குடும்பம் நாசமாக போட்டோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மிருகத்தன்மான மனசு இருக்குன்னா அமைதியாக போங்க. இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்க மேலே எதுக்கு ஃபோன் வச்சிருக்க, ஃபோனை வை, ஃபோனை கட் பண்ணு, அம்மாட்ட கொடு, இது என்ன பழக்கம், ஃபோன் கொடுக்காதம்மா அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் அந்த பிள்ளைங்க அடுத்தவங்களை மதிக்கவாது செய்யும். அப்போ ஐயோ பெரியப்பா திட்டுவாங்க, மாமா திட்டுவாங்க, ஆன்டி திட்டுவாங்கன்னு சொல்லி அந்த ஃபோனை பக்கத்தில் விட்டு கொடுத்துட்டாச்சும் போகும். யாரும் இல்லாத பேர் அம்மாட்ட கெஞ்சி பார்க்கும். யாரும் இல்லாதப்ப இது தப்புன்னு தெரியும் ஃபோன் யூஸ் பண்ணுறது, யாரும் இல்லாதப்ப ரகசியமாக ஃபோன் எடுத்து பார்க்குற ஒரு அந்த பயமாச்சும் அந்த குழந்தைக்கு இருக்கும். நான் அப்படி தான் பார்ப்பேன், இப்படி தான் இருப்பேன்னு துணிச்சலாக ஒரு குழந்தை எல்லாரும் முன்னாடி தப்புன்னு தெரிஞ்சு ஒரு விஷயத்த பண்ணுறது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நம்மளும் அந்த குற்றத்தில் சேர்ந்தவங்க தான். என்ன சித்ரா நான் சொல்கிறது? நிச்சயமா அந்த குற்றத்துல நம்ம சேரக்கூடாது. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஃபோன் யூஸ் பண்ண தம்பின்னு சொல்லுங்க, அவன் கேட்கல 2வது தடவை சொல்லுங்க, அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் கேட்கலையா பரவாயில்ல, நம்ம குற்ற உணர்ச்சிலாம் வந்துடலாம். நம்ம கடமை நம்ம சொல்லிட்டோம், அவங்க வந்துட்டு அது கேட்கல, அவங்க அப்பா அம்மா கேட்கல, புரிஞ்சுக்கல, அவங்க வந்துட்டு வெளியிடம் போர் அடிக்குதுன்னு சொல்றான். உங்க குழந்தை போர் அடிக்குதுன்னு சொல்றான்னா அவனுக்கு எதிர்காலமே கேள்விக்குறியாக போகுது, எதிர்காலமே இல்லைன்னு அர்த்தம். போர் அடிக்குதுன்னு ஒரு குழந்தை சொல்கிறத கேட்டு ஐயோ பிள்ளைக்கு போர் அடிக்குது, இந்த இதை வச்சு பண்ணு, இதை வச்சு கொஞ்சம் கெட்டுப்போ, இதை வச்சு கொஞ்சம் நேரம் நீ உருப்பிடாமல் போ அப்படின்னு நம்ம ஃபோனை கொடுக்கக்கூடாது. நம்ம சின்ன வயசில் போர் அடிக்குதுன்னு சொன்னால் நம்ம அம்மா விளக்கு மாத்தாலே நம்மளை அடிப்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம சொன்னதே இல்லை, நம்மளை என்டர்டெயின் பண்ணதே இல்லை. அவங்களுக்கு போர் அடிக்குதுன்ற வார்த்தை வந்து உங்களுக்கு கோவப்படுத்தணும். நீங்கள் வந்துட்டு அதுக்கு கோவமாக ரியாக்ட் பண்ணணும். இன்னிலேருந்து குழந்தைங்க போர் அடிக்குதுன்னு சொன்னால் கோவப்படுங்க, நல்லா கோவப்படுங்க. எப்படி போய் அவங்கள வேலை செய்வீங்க, வேறு எதாவது பண்ணுவீங்க.
தயவு செஞ்சு இந்த 3 பாயிண்ட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் குழந்தை கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, வார்த்தையாலோ செய்கையாலோ அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த செஞ்சுட்டு தவறுதலாக செஞ்சிடலாம். அதுக்கு மன்னிப்பும் கேட்காம அவங்களால மூவ் ஆன் ஆக முடியும்னா அவங்க சொசைட்டிக்கு ஒரு கேடு தான். 3வது விஷயம், நீங்கள் வந்துட்டு குழந்தைங்க தோல்வியை ஒத்துக்கணும். ஆமாம் நான் தோற்று போயிட்டேன், அது அசிங்கப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாது. தோல்வியை ஒத்துக்கணும். விர்ச்சுவல் விக்ட்ரியை குழந்தைங்க செலிப்ரேட் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. உங்கள் குழந்தை இன்ஸ்டாலையோ ஃபேஸ்புக்லையோ யூடியூப்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிச்சு, எனக்கு இத்தனை லைக்ஸ் வந்துச்சுன்னு பெருமையாக சொல்லுதுன்னா உங்கள் குழந்தை விர்ச்சுவல் விக்ட்ரியை என்ஜாய் பண்ணது ஆபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அது லைக்ஸ்க்காக என்னன்னா பண்ணும். அது வந்து எப்படி வேணால் வாழலாம்ன்றது வாழ்க்கையா, இல்லை இப்படி தான் வாழணும்னு வரையறுத்து அதுபடி வாழ்ந்து அதில் அனுபவிக்கிறது வாழ்க்கையா? இப்படி தான் வாழணும் வரையறுக்கணும். எனக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒழுக்கம் இல்லாமல் இருக்கணுமா? இம்மாரலாக இருந்தால் இம்மாரலாக கிடைக்கிற சந்தோஷம் அழிவை நோக்கி போகணும். எல்லா ஒழுக்கத்தோடையும் மாரல்ஸோடையும் நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷம் நிலைச்சி நிற்கும். நிச்சயமாக இந்த வாழ்க்கை படம் நம்மளோட செயல்களுக்கான பதிலை நம்மளே அனுபவிச்சுட்டு போயிடணும்னு வேண்டிக்கும். நம்ம என்னடா தப்பு பண்ணோம், என்னடா பாவம் பண்ணோம், என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படி ஆச்சு அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. இந்த வீடியோ பார்த்து நான் யோசிக்கிறேன், கடவுளே நான் செஞ்ச பாவங்கள், நான் செஞ்ச தவறுகள் எனக்கே தண்டனை கொடுத்துருங்க. அந்த எந்த ஒரு கஷ்டமும் என்னோட பிள்ளைகளுக்கு என்னோட பாவத்தையோ என்னோட புண்ணியத்தையோ கொடுக்காதீங்க. நான் செய்கிற புண்ணியத்தெல்லாம் எனக்கே கொடுத்துருங்க. நான் எப்பவுமே என் கிளினிக் வர பேஷண்ட்ஸ்க்குலாம் இந்த எல்லா வீடியோஸில் வர இந்த புண்ணியம் வந்து நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து அந்த புண்ணியத்தையும் ஷேர் பண்ணி பழகுவோம். பிள்ளைங்க கஷ்டப்பட்டு உழைச்சி புண்ணியத்தை சம்பாதிச்சு அதை அனுபவிச்சு வாழட்டும். அப்பா அம்மா தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்து அவங்க எதுவுமே ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க. அப்புறம் பணம், காசு, உழைப்பு, நன்மைகள் கூட ஹார்ட் ஏர்ன் பண்ணட்டும் பிள்ளைங்க. லவ் யூ ஆல். நன்றி.